ஹாய் வணக்கம். ஃபைனலாக வந்து நம்ம கொரியா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லா இமிக்ரேஷனையும் தாண்டி இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டெல்லி ஏர்போர்ட்டில். பட் டோட்டல் 13 hours இருக்குது. Explain the passport control what they did. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு தம்பியோட செக் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே எஃப்ஆர்ஆரோட பேசி தான் வாங்கிட்டு வந்தோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸில் பேசி தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தாலும் நான் போய் கேட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போனார். திருப்பி மிஞ்சினோட பழைய பாஸ்போர்ட் வந்து 2 பாஸ்போர்ட், பழசு புதுசு ஒன்று. பழசு வாங்கிட்டு நார்மல் தான் இது பழசு புதுசு வச்சுருக்கிறது, அதை வாங்கி செக் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கும் செக் பண்ணுறதுக்கு போனார். கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 20 minutes நிற்க வச்சுட்டாங்க. அப்படியே ஹார்ட் பீட்டு பட்டக்கு ஹார்ட் வந்து வெளியில் வந்துட்டு போகும்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலாக அது வந்து கிட் செக்ஷனில் தான் நாங்கள் நின்னோம். பின்னாடி எல்லா கிட்டும் நிற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கிட்ஸ் கொஞ்சம் நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. பட் வேறு வழியில் நின்று தான் ஆனோம். அப்புறம் வந்து முடிச்சுட்டு ஆனால் அந்த நிற்கிற டைமில் வந்து ஐயோ மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டு படக்குன்னு வெளியில் வந்துட்டு போகும். பார்த்தீங்களா அந்த தாமஞ்சேரியில் சேரிக்கு வெளியில் வந்துட்டு போகும்ல, அது மாதிரி வெளியில் வந்துட்டு போச்சுங்க. I think it was his first week. மேபி அவங்க நியூவாக கூட இருந்திருக்கலாம். நல்ல டவுட்டுக்காக தடவை போய் கேட்டாங்க. சோறு தாங்க தம்பி என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு தெரியல. ஆமாங்க, இதுக்காக நாங்கள் வந்து ஹாங்காங்கில் லே ஓவர் இருக்குது. 13 hours ட்ராவலு. சரி, ஹாங்காங்கில் பார்க்கலாம். பை. Hi, வணக்கம். We came to Hong Kong. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃப்ளைட் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் எடுத்தது வந்து கேட்டே பெசிஃபிக். அதாவது இது வரைக்கும் நான் போன ஃப்ளைட்டு இதுதான் நல்ல ஃப்ளைட்டுன்னு சொல்லுவேன். நல்ல ஃப்ளைட் மீன்ஸ் கொஞ்சம் உட்கார்றது கம்ஃபர்டபுளாக அண்டு எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். சீப் ஃப்ளைட்லாம் வந்து எதுவுமே தண்ணி கூட தரமாட்டாங்க, ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி உப்புமாவும் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டேன். உங்கள் ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் இப்போ வந்து ஹாங்காங்கில் இருக்கோம். அப்போ வந்து சாப்பிட முடியல. காலையில் 4 மணிக்கு கொடுத்தாங்க, சாப்பிடவே முடியல. நான் சும்மா ஒரு ரூபாய் டேஸ்ட்டு தான் பார்த்தேன். ஸோ இப்போ இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இவர் வந்து டம்ப்ளிங் வாங்கியிருக்காரு ஹாங்காங்கில். அதாவது ஒரு செட்டு, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் செட்டுன்னு சொல்லிட்டு டம்ப்ளிங், அப்புறம் வந்து லெமன் டீ அந்த மாதிரி சேர்த்து வித் டேக்ஸோடு வந்து 1600 வருது நம்ம காசுக்கு. அது தேங்க்யூ. இங்கே வந்து இவங்க ரோபோட் கூட வச்சுருக்குறாங்க, நான் பார்த்தேன். 1500 1500 பட் எக்ஸ்பென்சிவ் தான். எப்படியும் வந்து 4 மணி நேரம் வெயிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி தாங்க, தூங்க முடியலைங்க ஃப்ளைட்டில். அதனால தம்பி வந்து நல்லாவே அழுதுட்டான் ஃப்ளைட்டில் ரொம்ப. ஏன்னா அவங்க வந்து அதாவது பேபி பெட் தராங்க, ஆனால் அதில் போட்டுக்கலாம். பட் வந்து ஏதாவது ட்ரபிளன்ஸ் வந்தால் எடுத்து மடியில் வச்சு சீட் பெல்ட் வேறு போடணும். சும்மா பண்ணால் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி சரியாக தூங்கவே இல்லை. But they took care very well. But how was it? It's so good actually. They gave some baby bed and every flight they gave, but they took care of. Even I slept, baby was sleeping, I also slept. When turbulence happens, so they immediately come and wake me up like that. அவங்க வந்து பேபி தூக்கி எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளை வந்து வெக்கப் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்து வதியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சோடனே திருப்பி நம்ம இதில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்க, பெட்டுக்கு நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. அதுதான் நமக்கு பிரச்சனை. பட் நம்ம வந்து இங்கே ஷாப்ல செக் பண்ணலாம் ப்ரைஸ் எப்படி அப்படின்னு. ஹாங்காங்கில் வந்து நம்மளோட காசுக்கு வந்து இவங்களோட ஹாங்காங் டாலரில் $1 நமக்கு 11 ரூபா. இப்போ நாங்கள் சாப்பிட்றது வந்து $108. சர்வீஸ் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் 1500 வருது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். நூடுல்ஸ் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பெருசு. And find out the price of this place. It looks very expensive, but ஆமாங்க, எங்க பார்த்தாலும் லூயி விட்டானா இருக்குது, பயங்கர. ட்ராமாவில் கூட பார்த்துருப்பீங்களா, சைனீஸ்ல இந்த பிராண்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது உண்மைதாங்க, எல்லாம் எங்க பார்த்தாலும் பிராண்டாக தான் இருக்குது. I saw one liqueur is $10,000. Crazy, right? Very expensive. Let's show to everyone. நான் ஒரு லெமன் டீ வாங்கியிருக்கேங்க. ஏதாவது கொஞ்சம் சூடா குடிச்சா நல்லா இருக்கும். Then see you later.
ஆக்சுவலி நாங்கள் இப்போ என்ன சும்மா ஹாங்காங் ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து ஆனால் எல்லாமே பிராண்டடாக இருக்குல்ல. நம்ம ஊர் அந்த செலிப்ரிட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்கல்ல டயர் அப்படின்ற பிராண்டு. அதோட ப்ரைஸே பாருங்க, 925 ஹாங்காங் டாலரு. அப்படின்னா ஹவு மச் $925 ஹாங்காங் டாலர் இன் இந்தியன் மணி? Hong Kong dollar 10 times. That's the Indian rupee. 9,250 rupees. அப்பா அது எவ்வளோ அப்படிங்கிறீங்க? ஆனா அதுல 3 வாங்கினா 40% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் தான் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ற பிராண்டு. டயார், அங்க சேனல் இருக்கு, இது எல்லாமே செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்றது. சேனல்ல ஒரு தடவை கொரியால போனேன். ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் வந்து ப்ரைஸ் கேட்டேன், 6000 சொன்னாங்க ஒரு சின்ன ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் உள்ளே போல வெளியே ஓடி வந்துட்டேன். இப்போவே அதே நிலைமையில தான் இருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் 9000. அது ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும். இது பார்த்தீங்கன்னா this 9000. லோஷன் ஹைட்ரேட்டிங் மாஸ்க் இது பார்த்தீங்க அப்படின்னா 14,650 ரூபா போட்டுருக்காங்க. Oh my god. பட் எல்லாமே வந்து இது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கணும்னு கேக்குறீங்களா, அதுக்குலாம் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணும். வெரி பர்ஃபெக்ட் ரிசல்ட். ஆனா வந்து பிரைஸ் வந்து வெரி வெரி வெச் பர்ஃபெக்ட். Okay. Minjun, what is Penhaligon's? Penhaligon's. For what purpose? I don't even know. I'm chemist, but I don't even know this product. ஓகே, பட் வந்து இதுதான் வந்து இங்க வந்து பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் தான். பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,000 ரூபாய், ஒன்னு 20,000. 17,000. I know. 21,000. Just don't touch. They will say something, then we have to get scolded. Kunyang escape. ஆக்சுவலா நான் எங்களோட கேட் நம்பர் வந்து 45. நாங்க வந்து 4வது கேட்ல இருந்தோம். மொத்தம் வந்து 530 கேட் இருக்கா. அங்க இருந்து ட்ரெயின்ல தான் வந்தோம். ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க. ஹாங்காங் ஏர்போர்ட் சூப்பரா இருக்கு, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர் தாங்க. எல்லாமே பார்த்தா எனக்கு பிளாஸ்டிக்கா ஒரிஜினல் போய் செக் பண்ற அளவுக்கு அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வந்தா நல்லா சுத்தி பார்க்கலாம். எங்களுக்கு வந்து இங்க வந்து 4.5 hours லே ஓவர். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. இன்னும் வந்து ஒரு 1 hour தான் இருக்கு. எக்ஸாக்டா 1 hour தான் இருக்கு. போனோம்னா 1/2 hourல உள்ள விட்டுருவாங்க. சரி, அவ்வளோதாங்க. சரி, ஓகே, பாய் பாய். ஹாங்காங்லேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் சியோலில் வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. சியோலில் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் ரொம்ப தூரங்க. நாங்கள் என்ன கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சியோலில், அதனால் ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். அதனால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து அந்த டைமில் டிக்கெட் எடுத்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போயிட்டு ஹோட்டலில் போய் தூங்கிட்டோங்க. அவ்வளோதாங்க. என்ன ஒர்க்குங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். பாய்.